அமெரிக்காவோட பிரபலமான தொழிலதிபர் இலான் மஸ்க் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவருக்கு என்னமோ இந்த உலகத்துக்கே தான் தான் அதிபர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சா அப்படின்ற கண்ணோட்டத்துல பலரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, சமீபத்துல அதாவது அமெரிக்காவோட எதிர்ப்பு நாடுகள், அமெரிக்காவுக்கு பிடிக்காத நாடுகள் அப்படிங்கிறது போல இந்த பிரேசிலா இருக்கட்டும், பிரேசில்லாம் பேனே பண்ணியிருந்தாங்க ட்விட்டர் அவர் பேசின பேச்சுக்கு. நிக்கோலஸ் மதுரா அவர்களும் ஒத்தை கொத்த வரியா அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகிற அளவுக்கு தான் பேசியிருந்தாரு. சரி, அமெரிக்காவோட எதிராளிகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் சிம்ம சொப்பனமா இருக்கிறாருன்னு பார்த்தா, கூட இருக்கிறவங்களுக்கு அந்த சரக்கு ஏத்திடுறாருங்க பின்னாடி அப்படிங்கிறது போல கமெண்ட்ஸ் எல்லாம் வரதை பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் என்னன்னா, ஸ்டார்மர் அவர்கள் இருக்கார் இல்லையா, யூகேவோட பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க, அதனால தூக்கி எரிஞ்சிடலாங்க அப்படிங்கிறது போல வேற ஒரு எலெக்ஷன் கொண்டு வாங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து கருத்துக்கள்லாம் இணையத்துல வரும்போது அதுக்கான ஆதரவுகளும் பெருகுது, எதிர்ப்புகளும் பெருகுது. இவர் யாருங்க அடுத்த நாட்டுக்கு வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் ஆஸ் அ சிட்டிசனா அவர் பேசுறாரு, ஒரு அமெரிக்க பிரஜையா பேசுறாரு. ஆனா உலகத்துடைய சிட்டிசனா பேசிடுவாரா அப்படிங்கிறது போல இருக்கு. சிட்டிசன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஊர்ல கூட ஒரு படம் வந்தது. அது போலயா எல்லா நாடுகளுக்குள்ளும் போய் ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரி புரட்சி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாரா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்க்க தோணுது. என்ன பண்ண போறாருன்னு தெரியலன்னு பல அனலிஸ்ட் பல விதமான கருத்துக்கள் வைப்பாங்க இல்லையா, அது போல பலது வந்துட்டு இருக்கு. இப்போ யூகேல மட்டும் கிடையாது, இந்த ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்களோட சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்குல்ல, அதோட தலைமை தரப்புல இருந்து அவ்வளவுதான்ப்பா, லைனை கிராஸ் பண்ணிட்டு பண்ணியே பாத்துக்க, ஜாக்கிரதையா இருந்துங்க அப்படிங்கிறதால ஜெர்மனி தரப்புல ஒரு மிரட்டல்கள் வந்திருக்குது எலான் மஸ்க் அவர்களுக்கு. ரொம்ப மோசமான சூழ்நிலை தான். அதுவும் இல்லாம எலான் மஸ்க் அவர்கள் கூட மிலிட்டரி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணியிருந்தார், ஸ்டார்லிங்க் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு கொஞ்சம் இதுதான். அது முன்னாடி இவரு ஒத்தை கொத்த வரீங்களா அப்படிங்கிறது போல, இவரும் ஒன்றும் பெரிய ஆளுலாம் இல்லை, இவரும் கூப்பிட்டு இருந்தார் ரஷ்ய அதிபரை. அதுக்கு வந்து மதுரா அவர்கள் கூப்பிட்டு இருந்தாரு எலான் மஸ்க் அவர்களை. இது எப்படி யோசிக்கலாம்னா, நீ எல்லாம் அவ்வளவுதான்ப்பா, நீ எல்லாம் இங்க வரக்கூடாது அப்படிங்கிறது போல வேற மாதிரி ஏதாவது ஒரு இதா அப்படிங்கிறது போல இருக்கு. இது சம்மந்தம் இல்லாம பேசுற மாதிரி இருக்கும். நீங்க சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, பரவாயில்ல. இப்ப நம்ம அடுத்தடுத்த செய்திகளுக்கு வர ஆரம்பிக்கலாம். ஸோ அமெரிக்கால இருக்கக்கூடிய சில நபர்கள் உலகத்துல நாட்டாமை பண்ண நினைக்கிறாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. இது அப்படியே இந்த வெனிசுவேலா ஏன் ஹைலைட் ஆகுது அப்படின்னா, வெனிசுவேலால ஒரு சம்பவம் ஆகி போச்சுங்க இப்போ. ஏன்னா பிளிங்கன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, ஆண்டனி பிளிங்கன் அவர்கள், அவரு டிசம்பர் 30 வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலால இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் இந்த நிக்கோலஸ் மதுரா அவர்களுக்கு எதிராக நின்று ஜெயிக்கிறதா சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் ஜெயிச்சுதான் அவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஓட்டோனும் பெருசா வாங்கல. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த நாட்டு கோர்ட் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க பதவியேற்க போறாங்க, இனாகிரேஷன் வரப்போகுது. ஆனா அடுத்த டேர்முக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இனாகிரேஷன் வரப்போகுது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ரஸி மலர்ந்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. ரஷ்யாவோட கோட்டையான வெனிசுவேலாவை எப்படியாவது தகர்த்தரணும் அப்படின்னு கங்கன் கட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால பிளிங்கன் அவர்கள் கால் பண்ணி, நாங்க உறுதியா இருப்போங்க, கவலைப்படாதீங்க, என்னைக்கும் கண் கலங்காதே கண்ணா, மலர்ந்தே தீரும் டெமோக்ரஸி அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து கால் பண்ணி பேசிக்கிறாங்க. நம்ம நிக்கோலஸ் மதுரா அவர்கள் இருக்கிறா இல்லையா, வெனிசுவேலா பயங்கர காண்டாயிட்டாரு. $1,00,000 சன்மானம், அவர் இருக்கக்கூடிய இடத்தை யாராவது காமிச்சு கொடுத்தீங்கன்னா சொன்னீங்க அப்படின்னா $1,00,000 சன்மானம் அப்படிங்கிறது போல ஒரே போட்டு உடச்சிருக்கிறாரு. ஒரு மிக பெரும் விஷயங்கள் அங்க நடக்குது. ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறது போல இருக்கலாம். அது எனக்குலாம் ரொம்ப ஆர்வம். இவர் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக மாட்டாரு, இத்தனை நாள் அமைதியா இருந்தாரு, இப்ப ஏன் இப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற போல நம்மளுக்கு இருக்கு இல்லையா. அதனால நானும் தேடி போனேன். ஏன்னா இந்த கன்சாலோ அவர்கள், அவரு தான் எதிரில் நின்று ஜெயிச்ச அந்த அதிபரா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர். ஒருவேளை அமெரிக்கா கை ஓங்கிடுச்சுன்னா இந்த வெனிசுவேலால, பிளிங்கன் அவர்களும் ஆதரவு தெரிவிங்க அவருக்கு, இந்த கன்சால்ஸ் அவர்களுக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ ஒரு அமைப்பு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது போல வந்துருக்காங்க. சைடில் ஒரு இமேஜ் லோட இருக்கும். அது மதுரா அவர்கள் நடத்துறது ரொம்ப மோசமான ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, டிக்டேட்டர்ஷிப் ஆட்சி, அதனால நாங்க அகற்றுறதுக்கு நாங்க வந்து விட்டோம், நாங்க தான் விடுதலை போராட்ட வீரர்கள் வெனிசுவேலாவுக்காக அப்படிங்கிறது போல ஒரு அமைப்பு வந்திருக்குது. வரும், சீக்கிரம் பார்ப்போம் என்ன மாதிரியான லோகோ. சார் உங்களுக்கு பேர்ல என்ன டெமோக்ராட்டிக்னு ஏதாவது இருக்க போதா, வெனிசுவேலா டெமோக்ராட்டிக் லிபரேஷன் ஏதாவது ஒரு இதா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்துல ஆபரேஷன்ஸ் வேட்டையாடுவாங்களாமா இதுக்கு மேல. பார்ப்போம். வெனிசுவேலால வேக்னார் படை இருக்கு, அவருக்கு ரொம்ப துணையா இருக்காங்க. வெனிசுவேலாவோட ராணுவ வீரர்கள்லாம் பெருமளவுல சப்போர்ட்டிவா இருக்காங்க. இங்க வந்து பெருமளவுல இதெல்லாம் கொடுக்க முடியாது, எப்படி சொல்றது, லஞ்சம்லாம் அது போல விஷயங்கள்லாம் வச்சு கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஒரு அமைப்பு இப்போதைக்கு பெருமளவுல மலர ஆரம்பிச்சிருக்கு. இதுல இருக்காதான் முளையிலே புடுங்கி எறியலாம் அப்படிங்கிறதோட டென்ஷன் ஆறாரா என்னன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வெனிசுவேலால என்ன மாதிரி மலர போகுது அந்த மலர் அப்படிங்கிறது போல.
ஏதோ ஒரு திட்டம் போட்டாங்க அமெரிக்க தரப்புல இருந்து. அப்புறம் இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறதுனால இந்த உலகத்துல பல இடங்கள்ல தீவிரவாத தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தீவிரவாதிகள் தானே. என்னதான் பெரிய அண்ணன் சப்போர்ட்ல ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாலும் வந்து தீவிரவாத அமைப்பு தானே அந்த நாட்டு அரசாங்கம் சொன்னா. இல்ல இந்த உலகத்துக்கு அவங்க சொல்றதுதான் சட்டமா அப்படிங்கிறது போல மாத்திடுவாங்களான்னு தெரியல. பட் ஆனா இப்போ அது போல விஷயங்கள் தான் நடக்குது. இப்ப அந்த தீவிரவாத தாக்குதல்ன்றதுனால நம்ம இங்க சொமாலியாவுக்கு வந்துடலாம். இந்த சொமாலியால சமீப காலமா இந்த ஈசிஸ் அமைப்பு அங்கேயும் போய் அடிக்கிறது, இங்கேயும் போய் அடிக்கிறதுன்னு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க கொய்தா அமைப்பினரும் இருக்காங்க. கிளைகள் இருக்கு. சில கிளைகள் இங்கேயும் உடைஞ்சு பிரான்ச்சஸ் அப்படியே பரவ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பரவுறதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஐசிஸ் அமைப்பு போய் பண்ட்லேண்ட்ல அடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. எதுக்காக அடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ இந்த பகுதியில வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் மிக பெரும் பேசுபொருளா சொமாலியா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அங்கேயே பண்ட்லேண்ட் தனியா வேணும், சொமாலிலேண்ட் தனியா வேணும், சொமாலியா தனியா வேணும், பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப அதுல எஜிப்ட், துருக்கி இவங்கெல்லாம் இணைஞ்சு சொமாலியால வந்து பாத்தீங்கன்னா மேரிடைம் பாதுகாப்புக்காக அந்த போக்குவரத்து கடல் வழி போக்குவரத்து வந்து பண்ணா பாதுகாப்புக்காக இணைய போறாங்க. யமன் ஹவுதிஸ் ஆன் ஃபயரா இருக்கிறாங்க அந்த பகுதியில. அங்க நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான். எப்ப பாரு தடுத்து நிறுத்துறது, போக்குவரத்தை, 2வது இஸ்ரேல தாக்குதல் பண்றது, இது போல விஷயங்கள் இருக்கு. இப்ப அதெல்லாம் இருக்கிறதுனால எஜிப்ட், துருக்கி இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபரேஷன் செய்ய பக்கத்துல எத்தியோப்பியா துணையா அனுப்பாங்களா, இல்ல அவங்க எதிரா அனுப்பாங்களா? அந்த ஒரு காரணத்தினால சூடான்ல இருந்து ஆர்எஸ்எஃப் வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகி இந்த சொமாலியா லேண்டுக்குள்ள ஒரு சண்டைக்கு வருவாங்களா? இதனாலதான் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா லிபியால பெருமளவுள்ள ராணுவ வீரர்கள் சேர்த்துறாங்களா? அதுவும் சாது பார்டருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சாது, எஜிப்து, லிபியா இந்த ட்ரை ஜங்ஷன் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர் பேஸ் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த ஏர் பேஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது போல பல கேள்விகள் பல கோணத்துல இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போய் இந்த பகுதியிலன்ட்டு. இங்க தீவிரவாத தாக்குதல்கள் பண்ட்லேண்ட் பகுதியில வந்து பார்த்தா நடத்திக்கிட்டு இருக்காங்க. சொமாலியா பார்க்கும்போது நீங்க பண்ட்லேண்ட் போட்டீங்கன்னா தனியா அந்த பீக் மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன் இது போல நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இது போல விஷயங்கள் இப்போதைக்கு உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. பல இடங்களையும் தீவிரவாத தாக்குதலா தான் ஐசிஸ்லாம் உருப்பெற ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காலயே மலர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படி? அவங்க மலர்ந்துடணும் இல்லையா? இவங்க மலர்ந்துட்டாங்கன்னா உலகம் ஃபுல்லா காலி ஆயிரும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. சோ பார்த்து ஏதாவது அமெரிக்கா ரெடி பண்றாங்களான்னு பாத்துருவோம். அப்புறம் இந்த சிரியாக்குள்ள வந்துடலாம். ஏன்னா இந்த சிரியால வந்து பாத்தீங்கன்னா ஐசிஸ் பேஸா வச்சுக்கிறாங்க. அங்க இருந்து தான் பலர ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒரு கிளையா உடைஞ்சு போய் விழுந்து பரவ ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? சோ தடுக்கணுன்றதுக்காக இப்ப அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கொபானி பகுதியில கோர்ட் அமைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அதை அவங்க கட்பாட்டா மாத்திக்கலாமா அப்படிங்கிற வண்டியா போயிட்டு இறங்கிட்டு இருக்குது. அவங்க ஃபுல்லா அவங்க கட்பாட்டுல கொண்டு வந்துடலான்ட்டு. ஏன்னா துருக்கியும் இதே கொபானியை பிடிக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில வந்து பெருமளவுல வண்டியா இறக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? சோ இப்ப இது அதெல்லாம் ஆகாது. இந்த சண்டை தான் போல தெரியுது. அதனால நம்ம ஃபோர்டிஃபை பண்ணணும், இடத்த வந்து பாதுகாக்கணும், கோட்டை மாதிரி மாத்தணுன்றதுக்காக கொபானியில மிக பெருமளவுல ஃபோர்டிபிகேஷன் பணியில இறங்கி இருக்கிறாங்க. அமெரிக்கா அமைச்சு கொடுத்துட்டு இந்தாங்கப்பா சாவின்னு எஸ்டிஎஃப் கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பாங்களா சப்போர்ட்னு, இல்ல இறங்கி அடிப்பாங்களா துருக்கி கூட சண்டை வருமா அப்படிங்கலாம் தெரியல. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான். என்ன மாதிரியான முடிவுகள் துருக்கி அமெரிக்கா எடுக்கிறாங்கன்ட்டு. அப்புறம் அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னம்னா, இந்த நியூ இயர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அதுல செப்சாங் மிசைல் அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாரு. இது பாக்குறதுக்கு சவுத் கொரியாவோட அனலாக் மிசைல் பூயோங் 2A அந்த பேர் கொஞ்சம் கட்டாவில்ல. அந்த மிசைல் மாதிரியே இருக்கு. இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல் அது. சோ அதோட கம்பேர் பண்றாங்க. மேபி சவுத் கொரியால இருந்து ஏதாவது நடந்திருக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப வேற வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவோட அதிபரை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்றது மட்டும் இல்லாம அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்டா நடந்திருக்கு. சவுத் கொரியாவோட யுங் சூங் யூல் இருக்காரு இல்லையா, முன்னாள் அதிபர், இம்பீச்மெண்ட்டுக்காக கைது பண்ணிட்டாங்க. விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதனால லாயர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கோர்ட்ல கேஸ் போட போறோம், உரிமை மீறல் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான். அந்த கிம் ஜாங் உன் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறார். அங்க பாருங்க ஆட்சியா நடக்குது அங்க அப்படிங்கிற அவரும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாரு கிம் ஜாங் உன் அவர்கள். சவுத் கொரியால இக்கட்டான சூழ்நிலை தான். இப்போ இந்த டைம்ல வந்து சப்சாங் மிசைல் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து லாங் ரேஞ்ச் மிசைலுங்க அப்படிங்கிற போல இவங்க சொல்றாங்க. ஷார்ட் ரேஞ்ச் மிசைல 300 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது போல ஹூம்யூங் 2A இருக்கு இல்லையா, சோ அது வந்து சொல்றாங்க. ரெண்டாவது செப்சாங் பொறுத்த வரைக்கும் 700 கிலோமீட்டர் வேகத்துல போகும் அப்படிங்கிற சொல்றாங்க. அடுத்தது பெல்கோ மிசைல், அந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் முன்னாடி சொல்லியிருந்தாரு, நம்ம அதை பத்தி பார்த்திருப்போம். சோ இது ரெண்டுமே இதுக்கு மேல டூயல்ஸா இருக்குமா? ரஷ்யாவோட வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மிசைல் காம்பினேஷன்ல மாறி மாறி தாக்குதல் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சோ பாப்போம். ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க உக்ரைன். சோ அதுக்காக உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிசைல்கள். ஏன்னா மேற்கு நாடுகளோட மிசைல்கள் பயன்படுத்தினா சிக்கல்கள் தானே. அதுக்கான விளைவுகள் என்னவா இருக்கு அப்படிங்கறத யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. பெருமளவுல எதுவும் இல்லாதனால உள்நாட்டிலே தயாரிச்சு பெருமளவுல இதுக்கு மேல பயன்படுத்திக்கலாம், நாங்களே இனிமே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க.
பாப்பா என்ன செய்ய போறாங்க, இதனால என்ன களத்துல வந்து சேஞ்சஸ் நடக்குதுன்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்தலாம். அடுத்தது இந்த கர்ஸ் கோப்லாஸ்குள்ள குடையிறதுக்காக சில ஆஸ்திரேலியன் மெர்சனரிஸ்லாம் போயிருப்பாங்க போல இருக்குது. அ டிசம்பர் 30ஆம் தேதி அந்த டைம்ல 20ஆம் தேதி அந்த சமயத்திலேயே ஒரு நபர் ஆஸ்திரேலியாவோட ஒரு நபர் மெர்சனரியா போயிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவோட முன்னாள் ராணுவ வீரர் அப்படிங்கலாம் பார்த்திருந்தோம் இல்லையா? இப்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வரிசையில இன்னொரு ஆஸ்திரேலிய வீரர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கியிருக்கிறாங்க. அதுவும் கர்ஸ் கோப்லாஸ்டுக்குள்ள. இது மிக பெரும் சிக்கலுக்குள்ள பகுதி. ஏன்னா அது டிவி சேனல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வர்றதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல அதிருப்தியில இருக்காங்க. இந்த அமெரிக்கா வந்து தேவையில்லாம செய்றாங்க. இந்த அணுவாத சோதனைலாம் அடிக்கடி பிரான்ஸ் வந்து அந்த கடல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்படும். ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் மேற்குக்கு. ஆனா ஆளுகின்ற அரசாங்கம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஆதரவா தான் இருக்கிறாங்க. பாப்புலேஷன் பெருமளவுல இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. சோ அப்படி ஒரு வேளை இது போல நடக்குது, இது அதிகமா வந்துட்டு இருக்குன்னா, அங்க ஆட்சி கலைப்பு நடந்துருமா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இது திரும்பியும் பேசுபொருளா மாறிருக்கு. இவரு வந்து பாத்தீங்கன்னா, கால் போயிருச்சு. கதர்றாரு. எங்கள கூட்டிட்டு போயிருங்க. என்ன வூட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிறது போல. பெருமளவுல இம்பாக்ட் ஆகும். மக்கள் வந்து எந்த மாரி இதுக்கு ரியாக்ட் பண்ண போறாங்கன்றத பொறுத்து தான். ஏன்னா ஆஸ்திரேலியா எந்த மூஞ்சிய வச்சுட்டு போய் உங்க நாட்டுக்குள்ள தாக்க வந்தாங்களே எங்க வீரர் குடுங்க அப்படிங்கிற போல கேட்பாங்களா? எந்த மூஞ்சி பால் வடியும் மூஞ்சி வச்சுட்டு போய் கேட்பாங்களான்னு தெரியல. பாப்போம். ஏன்னா 2 வீரர்கள் சிக்கியிருக்காங்க. இந்த வரிசையில அடுத்து யுகேவோட இன்னொரு மெர்சனரி வந்து பாத்தீங்கன்னா சிக்கியிருக்கிறாங்க. அவரையும் பேட்டி புடிச்சு போட்டுருக்காங்க. யுகேவோட வீரர்களும் தொடர்ந்து மாட்டிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த வருஷத்துல இவரு ஒருத்தர் சிக்கியிருக்கிறாரு. பாப்போம். யுகேவோட மக்கள் யுகே பொறுத்தவரைக்கும் எதுவும் பெருசா எதுவும் பண்ண முடியாது. இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல தான் இருக்கும். மேபி ஏதோ போராட்டங்கள் அங்க இங்க நடக்கலாமா இருக்கலாம். ஆனா ஆஸ்திரேலியால கொஞ்சம் இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சோ இத வச்சு ரஷ்ய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நேட்டோ நாடுகள் தான் நம்மள தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இம்பாக்ட் பெருமளவுல ரஷ்யா மக்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதனால இன்னும் உத்வேகமா இருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது எல்லாமே புரோபகண்டா தான். இரு தரப்புலயும் மாறி மாறி அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்லிக்குவாங்க. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரி எது தப்புங்கிறத எடுத்துக்கணும். அடுத்தது வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா, தைவான் தரப்புல இருந்து இங்க பாருங்களா, எப்ப பாரு உள்ள வந்து சீண்டிட்டே இருக்கிறாங்க இந்த சீனா அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா, சைனா அவங்களோட நேவல் வெசல்ஸ தைவானோட கடற்பகுதிக்குள்ள விட்டு வேடிக்கை பார்த்துட்டு வாங்க அப்படிங்கறத அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு தைவான் தரப்புல இருந்து எந்த மாதிரியான பதில்கள்லாம் வரப்போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்த்தலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.